அத்தனை பேச்சாளர்களினுடைய உரையினுடைய சாரம்சம் விஜய் தனித்து நிற்கிறார். அதாவது ஜனநாயகம் படம் எடுத்து ஊரே பேசிகிட்டு இருக்கு. அப்படி பேசும்பொழுது அது குறித்து அவர் பேசுவார்னு எதிர்பார்க்க யார் அவருக்கு அழுத்தம் தரதான் நம்ம நினைக்கிறோம். முதல்ல பேசுங்கன்னு தான் சொல்கிறோம். நான் உச்சத்தை விட்டு வருகிறேன், ஊழல் நடந்தால் பொறுத்து கொள்ள மாட்டேன், அப்போது அநியாயங்களை தட்டி கேட்பேன், நான் உங்கள் கூட இருக்கிறேன், இதெல்லாம் சொல்கிறாரு இல்லை. இவருக்கே அநியாயம் நடந்துட்டு தான் இருக்குது. அழுத்தம் இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக எல்லாரையும் பேசியிருக்கணும். இப்போ மெல்லிதா நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கு, பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கிறதுல என்ன பிரச்சனை, அதை சொல்லணுமா இல்லையா? விஜய் பற்றி பேச வேணாம், வந்தாலும் சரி வரலைன்னாலும் சரி தனியாக நின்னா நமக்குத்தான் பலன். குறிப்பாக டிடிவி தினகரன் ஏடிஎம்கே கூட சேர்ந்ததுக்கு பிறகு இனி யாரும் அவங்களுக்கு பெருசாக தேவையில்லை. நீங்கள் எல்லாரையும் தானே எதிர்க்கிறீங்க, தனியாக தானே நிற்கிறீங்க. இப்போ மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை ஏன் தரவில்லை? இது வரைக்கும் ஒரு அறிக்கை, இனிமேலாவது வருமா? நாஞ்சில் சம்பத் சொல்றார், தலைவர் அவர்கள் அதிகமாக பேசவில்லை எனில் எல்லோரும் பேசுகிறார்கள், அதுதான் பேசு பொருளாக. இது ஒரு பெருமையா? இப்போ நீங்கள் பணத்தெல்லாம் விட்டுட்டு வரீங்க, இதெல்லாம் செய்கிறீங்க. பிஜேபியோட உங்களுக்கு இப்போ நடந்த டீல் என்ன? சிபிஐ விசாரணைக்கு போனேன் ஏதாவது ஒரு செய்தியை விடுத்திருக்கலாம். இவரும் நீங்கள் சொன்ன மாதிரி சாட்டை உத்தரவு மட்டும்தான் திருப்பி பேசுகிறாங்க. இது ஃபோனில் அவர் கூப்பிட்டு அவருக்கும் பேசிக்க வேண்டிய விஷயத்த தொண்டர்கள்ட்ட சொல்கிறார். அவன் மைண்ட் வைஸே சொல்லியிருக்கோம். அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விஜய் சிபிஐ நெருக்கடி, ஜனநாயகன் ரிலீஸ் தாமதம், இதற்கு பிறகு இன்று மாமல்லபுரத்தில் செயல் வீரர்கள் கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறார். இதை பற்றி விரிவாக பேச நம்மிடையே இருந்திருக்கிறார் அறம் தமிழ் ஆசிரியர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ரமேஷ் சார். இன்னைக்கு மாமல்லபுரத்தில் விஜய் பல விஷயங்கள் பேசியிருக்காரு. எனக்கு நெருக்கடியெல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்னு கேட்டிருக்காரு. பல விஷயங்கள் பேசியிருக்காரு. ஒட்டுமொத்தமாக இந்த அவரோட பேச்சை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இதுவரையிலிருந்து நம்ம இன்றைய பேச்சில் அந்த கூட்டத்தில் பேசிய ஆதவர்ஜனாவாகட்டும், ஏசிடிசி பிரபாகர் ஆகட்டும், மற்றபடி சிடி நிர்மல்குமார் ஆகட்டும், அதில் திரு செங்கோட்டையன் அவர்களுடைய இந்த ஒட்டுமொத்த பேச்சினுடைய சாராம்சத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, அவர் கூட்டணியை நோக்கி நகரவில்லை. அவர்கள் நாங்கள் தனித்துவமாக தான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு. மற்றபடி அவங்க வழக்கமாக திமுக எதிர்ப்பில் நீங்கள் கவனிச்சிங்களா, இந்த முறை அதிமுகவும் மெல்லிதா சேர்ந்துருக்காங்க. அப்போது அவங்க தனித்து களம் காண்பது இந்த பேச்சினுடைய ஒட்டுமொத்தத்தினுடைய வடிவில். அத்தனை பேச்சாளர்களினுடைய உரையினுடைய சாரம்சம் விஜய் தனித்து நிற்கிறார் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரியுது. சார், இன்றைக்கி அவர் கூட்டணி அழுத்தம் எது தனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி அழுத்தம்னு அவர் சொல்ல வரதே அவருடைய எதிர்பார்ப்பு இங்கே எங்கேயாவது அவர் பேசுவார். அதாவது ஜனநாயகம் படம் எடுத்து ஊரே பேசிகிட்டு இருக்கு. அப்படி பேசும்பொழுது அது குறித்து அவர் பேசுவார்னு எதிர்பார்க்க யார் அவருக்கு அழுத்தம் தரதான் நம்ம நினைக்கிறோம். முதல்ல பேசுங்கன்னு தான் சொல்கிறோம். உங்கள் பிரச்சனை என்னன்னு பேசுங்க. நான் உச்சத்தை விட்டு வருகிறேன், ஊழல் நடந்தால் பொறுத்து கொள்ள மாட்டேன், அப்போது அநியாயங்களை தட்டி கேட்பேன், நான் உங்கள் கூட இருக்கிறேன், இதெல்லாம் சொல்கிறாரு இல்லை. இவருக்கே அநியாயம் நடந்துட்டு தான் இருக்குது. இவருடைய படம் திரைப்படத்தினுடைய சென்சார் போர்டில் அவருக்கு பிரச்சனை இருக்குது. இவர் பேச வேணாம். இவருடைய தயாரிப்பாளர்கள் இவருடைய பிரச்சனைக்கு இவர் நிச்சயமாக அது தொட்டாவது பேசியிருக்கணும். அதாவது ஜனநாயகன்ற வார்த்தையாவது தொட்டு பேசியிருக்கணும். அப்போ அந்த படத்தை வர்றதுனால யாருக்கு பிரச்சனை? யார் இவர்களுக்கு அழுத்தம் தரவில்லை இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்லி ட்விஸ்ட் வச்ச மாதிரிலாம் பேசி இந்த மக்களுக்கு அழுத்தம் அப்படின்லாம் சொல்கிறார். இதில் அவருக்கு ப்ரெஷர் இருக்கிறது மாதிரி தான் நம்ம கேள்விப்படுறோம். குறிப்பாக நீங்கள் வேறு காங்கிரஸ் கூட்டணியோடு நீங்கள் போகக்கூடாது, நீங்கள் நேரடியாக களம் காணுங்கள், அதற்காகத்தான் விசில் தரப்பட்டிருக்கிறதாக நாம் அறிகிறோம். அவர் அழுத்தம் இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக எல்லாரையும் பேசியிருக்கணும். இப்போ மெல்லிதா நீங்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்கிறதுல என்ன பிரச்சனை, அதை சொல்லணுமா இல்லையா? பிஜேபி என்ன பிரச்சனை, அதை சொல்லணுமா இல்லையா? திமுகவை பற்றி மட்டும் தனித்தனியாக பிரித்து சொல்கிறீங்க. இதில் இப்போ சீமான் அவர்களுக்கு இப்போ கடந்த காலங்களில் மேடைகள் எல்லாம் அவர் தொடர்ச்சியாக சமீப காலங்களில் விஜய் பற்றி மட்டும்தான் பேசுகிறாரு. அதே மாதிரி ஆதவர்ஜனா அவருடைய அட்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய குடும்பத்து உறுப்பினர்களை அட்டாக் பண்ணுறாரு. அப்படியே கொஞ்சம் தள்ளி விசிகாவை அட்டாக் பண்ணுறாரு. அவரை இவர் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஆக இவங்க ஒரு தெளிவான முடிவுக்கு, அதாவது அழுத்தத்தின் காரணமாகவோ இதை இவர்கள் தனித்து களம் காண்கிறார்கள் அப்படின்றது தான் இந்த நீங்கள் ரெண்டு கேள்விக்கும் நான் பதில் இதுதான் தான் நமக்கு தெரியும். பாஜக திமுகவுக்கும் மறைமுக கூட்டணி
அதிமுக வந்து நேரடி கூட்டணி அவங்க மாதிரிலாம் நாங்கள் இருக்க மாட்டோம், ஊழல் லட்ச ஆட்சியை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் பேசியிருக்காரு. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இவர் தொடர்ந்து இதை திமுக மறைமுக கூட்டணியில் தான் இருக்குது அப்படின்னு இவர் தொடர்ந்து பேசிட்டு வர்றார். அதிமுக பற்றி பேசாமையே இருந்தார். அப்போது எடப்பாடி பழனிசாமி கூட எங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது, எங்களெல்லாம் ஒன்றும் பேசுவதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ இந்த கரூர் நிலைப்பாட்டுக்கு பிறகு முதலில் குரல் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி தான். அப்புறம் பாஜக தலைவர் இவங்கெல்லாம் பேசினாங்க. இப்போ ஒரு அளவுக்கு முடிவுக்கு வந்துச்சு. பியூஷ் கோயல் அவர்கள் இங்கே தமிழ்நாடு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சர், அவர் ஒரு கூட்டத்தில் சொன்னதாக நமக்கு செய்தி வந்துச்சு. விஜய் பற்றி பேச வேணாம், வந்தாலும் சரி வரலைன்னாலும் சரி தனியாக நின்னா நமக்குத்தான் பலன் அப்படின்ற மாதிரி பாஜக மேலிடம் முடிவெடுத்துடுது. குறிப்பாக டிடிவி தினகரன் ஏடிஎம்கே கூட சேர்ந்ததுக்கு பிறகு இனி யாரும் அவங்களுக்கு பெருசாக தேவையில்லை அப்படின்ற முடிவுக்கு வந்திருக்கலாம். அப்புறம் அவங்க ஒரு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. பண்ணும் பொழுது சிறுபான்மையர் வாக்குகளை மற்றும் திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை முழுமையாக விஜய் பெறுவதனால் விஜய்க்கான திமுகவை அவர் பலவீனப்படுத்த முடியும். இதன் மூலமாக அதிமுக பாஜக வென்றுவிடும் அப்படின்னு அவங்க ஒரு நிலை எடுத்திருக்கலாம். அது அவங்களுக்கு வெற்றி பயக்குமான்னு தேர்தல் தான் முடிவு தான் தெரியும். விஜய் தொடக்கத்திலிருந்து அவருடைய முதல் மாநாடு அவருடைய திட்டம் என்னன்னா கூட்டணி அமைக்கிறது தான். அப்போ அவருடைய ஃபஸ்ட்டு குறி விசிகாவே இருந்துச்சு. இப்போ எந்த கட்சியும் அவருக்கும் கூட்டணியும் வரல. இப்போ தான் அவர் அதிமுகவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. இப்போ அதிமுகவை அவர் அட்டாக் பண்ணுறாருன்னா இவர் எந்த அழுத்தத்திற்கும் ஆட்படவில்லை எனில் பாஜக என்னவெல்லாம் செய்கிறது. இப்போ காங்கிரஸுக்கு பற்றியும் அவர் கடந்த காலத்தில் பேசலை. அதில் விசில் ஊதப்பட்டதுன்னு சந்தோஷப்பட்டவர் பிரவீன். பாஜக இப்போ டிஎம்கே அவங்களுடைய மேடையில் தெளிவாக அவங்க சொல்கிறாங்க, அது அவங்க எதிர்ப்பு நிலையில் இருக்காங்க. நீங்கள் எல்லாரையும் தானே எதிர்க்கிறீங்க, தனியாக தானே நிற்கிறீங்க. இப்போ மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிதியை ஏன் தரவில்லை? இது வரைக்கும் ஒரு அறிக்கை, இனிமேலாவது வருமா? அது நம்ம தொடர்ந்து பாஜக ஏடிஎம்கேவோட டைரக்டான அலையன்ஸு டிஎம்கேவோட இன்டைரக்ட் அலையன்ஸுனால் நீங்கள் அழுத்தத்திற்கு ஆட்பட்டிருக்கிறீர்களா அப்படின்றத வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டில் நீங்கள் பிஜேபி எதிர்த்து எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் தொடர்ந்து எப்படி இயங்குறீங்க அப்படின்றது உங்களையும் காட்டி கொடுக்கும். ஏன்னா நீங்கள் ஊடகங்கள் தெளிவாக இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே பாருங்கள். நாஞ்சில் சம்பத் அவர் சொல்கிறார், நல்ல மொழிப்போர் குறித்து அவர் இது மாதிரி பல நூறு மேடைகளில் பேசியதை இன்றைக்கும் சில சொற்களை கூட்டி அவர் பேசியிருக்கார். அவர் பேசும்போது தலைவர் அவர்கள் அதிகமாக பேசவில்லை எனில் எல்லோரும் பேசுகிறார்கள், அதுதான் பேசு பொருளார், இது ஒரு பெருமையா? அதை அவர் சுட்டி காட்டுறார். ஐயா பேசுங்க ஐயா, பேசாமல் இருக்க வேணாம் அப்படின்னு. இதை ஆதவர்ஜனாவும் ஏதோ அதை பெருமையாக எடுத்து சொல்கிறார். பேசாமலே இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய அரசியல் எங்கெங்கெல்லாம் நீங்கள் ஒரு அட்வான்டேஜ் எடுக்கணுமோ நீங்கள் இது வரைக்கும் எந்த ஆட்சி கட்டலுக்கும் வரல. பெரிய ஊழல் வழக்குகளோ பிரச்சனைகளோ எதுவும் இல்லை. கரூர் வழக்கு உங்கள் மீது இருக்கிறது, அந்த உங்களுடைய கட்சியின் முன்னணியர்கள் மீது. நீங்கள் எவிடன்ஸ் தான். இந்த எவிடன்ஸை உங்கள் மீது அக்யூட் பண்ணுவதற்கான இருந்துச்சுன்னா அது கெட்ட பேர் பிஜேபிக்கு தான். அப்போ உங்கள் படத்தை தான் ஏதோ பண்ணுறதா சொல்கிறாங்க, அதை பேசணும், உங்கள் பிரச்சனையை பேசணும். ஊழல் இல்லாத நிர்வாகத்தை தர வேண்டும் அப்படின்றத எல்லா கட்சியும், அது எந்த கட்சியும்ல கடைசி இப்படியெல்லாம் பேசி தொடப்பத்தை தூக்கிட்டு வந்தார் கெஜ்ரிவால். கடைசியாக அவர் என்னாச்சு, அவரே தொடச்சி தூக்கி போட்டிருக்காங்க. அவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ இப்போ நீங்கள் பணத்தெல்லாம் விட்டுட்டு வரீங்க, இதெல்லாம் செய்கிறீங்க. பிஜேபியோட உங்களுக்கு இப்போ நடந்த டீல் என்ன? உங்களுக்கு எப்படி நீங்கள் அங்கே என்ன நடந்துச்சு? சிபிஐ விசாரணைக்கு போனேன் நான், இதெல்லாம் பண்ணி என்னால் விசாரணை நடந்ததை வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஆனால் நல்லது நடக்கும், நான் இன்னமும் கூட அந்த குடும்பத்தை நினச்சி ஏதாவது ஒரு செய்தியை விடுத்திருக்கலாம். அவரும் ரொம்ப ஷார்ட்டாக பிளான்டாக இருக்கிறத மட்டும்தான் பேசுகிறாரு. அடுத்தடுத்த மேடைகளில் அவர் பேசுகிறத அவர் யாருன்றதை நமக்கு காட்டிடும். சீமானவர்கள் தொடர்ச்சியாக விஜய் மாற்றி மாற்றி ஃபஸ்ட்டு திட்டுறது, அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆதரிக்கிறது, இப்படி மாற்றி மாற்றி நிலைப்பாடு எடுத்துகிட்டே இருக்காரு. சாட்டை துரைமுருகன் மட்டும் யூடியூப் சேனல் நடத்துறதே விஜய்க்காக தான் நடத்திட்டு இருக்காரு. டெய்லி அவரை பற்றி 2 கண்டென்ட் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி முழுக்க ஒரு எதிர்ப்பாக இருக்குது. சீமானவர்கள் விஜய் பற்றி யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காரு. இது மாறுமா இல்லை தொடருமா? யார்கிட்ட சொல்கிறார்? தொண்டர்கள்ட்ட சொல்கிறார். தொண்டர்கள் என்ன பேசுனாங்க? இவரும் நீங்கள் சொன்ன மாதிரி சாட்டை உத்தரவு மட்டும்தான் திருப்பி பேசுகிறாங்க. இது ஃபோனில் அவர் கூப்பிட்டு இவரும் பேசிக்க வேண்டிய விஷயத்த தொண்டர்கள்ட்ட சொல்கிறார். அவன் மைண்ட் வைஸே சொல்லியிருக்கோம், நாங்கள் என்னைக்குப்பா பேசணும், நாங்கள் பேச வேணான்னு தானே சொல்கிறோம். அவர்கள் தொண்டர்கள் மட்டுமல்ல, அவருடைய நலம் விரும்பிகள். ஐயா நீங்கள் எதுக்காக கட்சி ஆரம்பிச்சிங்க, யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சிங்க, நீங்கள் எப்போ கட்சி ஆரம்பிச்சிங்க, நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது விஜய் எல்லாம் எங்கே இருந்தார், அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் என்ன பேசுனீங்க, இப்போ என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க இப்படின்னு எல்லா ஊடகங்களும் எல்லாருமே பேசுனாங்க. மற்றதை நீங்கள் பெரியாரை ஆதரிக்கீங்க எதிர்க்கிறீங்க, உங்கள் கொள்கை நிலைப்பாடு. விஜய் உங்களுக்கு என்ன பண்ணார்? ஒரு முறை கூட உங்கள் பேரை உச்சரிக்கல.
நீங்கள் பேசிகிட்டே இருக்கீங்க. அப்படி வந்து சொல்கிறார் 15 வருஷம் அவன் எனக்கு பதில் சொல்கிறதுக்குன்னு. 15 இதெல்லாம் வந்து இவருக்கு இதனால் கண்ட பலன் எதுவும் இல்லை. இதனால் வந்து அவருக்கு அவப்பேர் ஏற்பட்டு தான் மிச்சம். அவருடைய அரசியல் வந்து இப்போ பேசாத பொருள் குறித்து நிறைய பேசியவர் அதைத்தான் பேசணுமே தவிர, இன்றைக்கு புதிதாக இவரே ஒரு காலகட்டத்தில் வருத்தப்பட்டிருக்கிறார். நான்லாம் வந்திருக்கேன் நீங்கள் ஆதரிக்கணும்னு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டு அரசியல் நிலைப்பாட்டை தான் விமர்சிக்கணும். கடுமையாக விஜய் இன்னைக்கு விமர்சித்தது இவங்க 2 பேரும் தான். பார்ப்போம். விஜயின் அரசியல் நிலைப்பாடுகளை தொடர்ந்து பேசுவோம் சார். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.